பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். இப்போ 18 நாட்கள் யுத்தம். பாண்டவர் பக்கம் பகவான் கிருஷ்ணன் இருந்து தர்மத்தை நிலைநாட்டினான் என்பதே உண்மை. இப்போ திருதராஷ்டிரனையும் காந்தாரியையும் சந்தித்து நிலைமையை விளக்கி சமாதானப்படுத்திய பின்பும் தர்மராஜனுக்கு ஏதோ ஒரு மனக்குழப்பம். மகாபாரத ஆரம்பத்திலே அர்ஜுனனுக்கு இருந்த அதே குழப்பம் இப்பொழுது போர் முடிந்த பின்னாடி தர்மராஜனுக்கு குழப்பம். எவ்வளவோ பேர் எவ்வளவோ உபதேசம் செய்த போதும், ஏன் தன்னுடைய தந்தையும் குருவுமாக இருக்கக்கூடிய சாக்ஷாத் வேதவியாசரே தர்மராஜனுக்கு பலவிதமான உபதேசங்கள் செய்ததை பார்த்தோம். அப்படி இருந்தும் தர்மராஜனுடைய மனது சமாதானமாகவில்லை. இந்த ராஜ்யம் பரிபாலனம் இது எதிலையுமே எனக்கு விருப்பம் இல்லை குருவே. இன்னும் சொல்ல போனா இங்க இருக்கக்கூடிய பெண்மணிகளை பார்த்தால் என் கண்ணில் நீர் வருகிறது. ஏன்னா நிறைய பேர் அவர்களுடைய கணவனை இழந்திருக்கிறார்கள், அவர்களுடைய குழந்தையை இழந்திருக்கிறார்கள். இந்த துக்கத்தை எல்லாம் பார்த்து கொண்டு இந்த ராஜ்யத்தை எப்படி நான் ஸ்வீகாரம் செய்வேன் என்று இன்னும் ஒரு விதமான மனக்குழப்பத்திலேயே இருக்கிறார். இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதையெல்லாம் நடந்திருக்கிறதே தர்மராஜா, கொஞ்சமாவது நீ நினைத்துப்பார். இதுக்கெல்லாம் காரணம் நீ மட்டும் தானா? தானாக சிந்தித்து இத்தனை பேரை கொன்றவன் நான் என்று இவனாகவே தன்னுடைய குற்றம் அனைத்தையும் தன்மேல் போட்டு கொண்டு இந்த ராஜ்யம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சுயமாக இவனாக சிந்தித்து கொண்டிருக்கிறான். இதுதான் தர்மமா என்றால் இல்லை. மிகப்பெரிய இது ஒரு விதமான மன நோயினால் இருக்கான். ஏன்னா இங்கு நடந்த போர் ஆனது தர்மத்தை இந்த உலகத்தில் நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக இறைவனால் நடத்தப்பட்டது. இன்னும் சொல்ல போனா இந்த உலகத்தில் யாரும் யாரையுமே கொல்ல முடியாது தர்மராஜா. இன்னும் சொல்ல போனா சுகம் துக்கம் என்பது இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மக்களுக்கும் மாறி மாறி வரக்கூடியதுதான். அதை எதிர்கொள்வதுதான் வாழ்க்கை என்கின்ற யதார்த்தத்தை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, எவ்வளவு பெரிய ஞானியாக இருந்தாலும் அவர்களுக்குன்னு சில காலங்கள் வரும் வரை காத்திருக்கத்தான் வேண்டும். சில நேரம் பார்த்தோம்னா எந்த விதமான படிப்பறிவும் இல்லாத முட்டாள்கள் கூட உயர்ந்த ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். காரணம் காலம். காலம் வரும் பொழுது பாருங்க, எப்பேற்பட்ட ஞானியும் கீழே விழுவதும் முட்டாள்கள் மேலே ஏறுவதும் இது கண்முன்னே மாறி மாறி நடக்கின்ற விஷயம்தான். இன்னும் சொல்ல போனா எவ்வளவு தூரம் அந்த துக்கம் நம்மை கஷ்டப்படுத்தினாலும் அதை தாங்கிக் கொள்ள பழக வேண்டும். இப்போ காற்று வீசுகிறது என்றால் அது கூட காலத்திற்கு தகுந்த மாதிரி தான் காற்று கூட வீசும். ஒன்று நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் பிறந்த நாள் முதல் இறுதி நாள் வரை சுகமே பட்ட ஜீவன் அப்படின்னு இந்த உலகத்தில் ஏதாவது இருக்கிறதா என்றால் இல்லை. அதே போல பிறப்பு முதல் இறப்பு வரை துக்கமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஜீவர்கள் இருக்கா அப்படின்னா இல்லை. இறைவனுடைய கருணையினால் சுகமும் துக்கமும் என்பது மாறி மாறி வரக்கூடியது தர்மராஜா. அது மட்டுமல்லாமல் பாரு, எப்படி காற்று அந்தந்த காலத்திற்கு வீசுகிறதோ அதே மாதிரி மழை காலத்தில் மழையும் வெயில் காலத்தில் வெயிலும் இந்த பட்சிகளும் பிராணிகளும் கூட அந்தந்த காலத்திற்கு தகுந்த மாதிரி. ஏன் நிறைய பேருக்கு திருமணம் ஆகின்றது, ஆனால் குழந்தை பாக்கியம் அப்படின்னு சொல்ல வரும் பொழுது
நிறைய பேருக்கு அவர்கள் எதிர்பார்க்கிற நேரத்தில் ஆவதில்லை. அதற்கு கூட காலம் ரொம்ப முக்கியம். இந்த உலகத்தை விட்டு ஒரு மனிதன் கிளம்ப வேண்டும் என்றால் இறுதி நாள், அதற்கு காலம் நிச்சயமாக அந்த நாள் வரை பொறுத்திருக்க வேண்டும். நீங்களாக நினைத்து இன்றோடு என்னுடைய வாழ்வு முடிந்தது அப்படின்னா அது நினைப்பு தான். இந்த உலகத்தில் இருப்பதற்கும் சரி, இந்த உலகத்திலிருந்து செல்வதற்கும் சரி, காலம்தான் நிச்சயம் செய்கிறது. பாருங்க, காலம் காலமாக நம்மளுடைய ஒவ்வொரு பருவங்களும் மாறி மாறித்தானே வருகின்றன. நீங்கள் நினைத்தால் அதனை தடுத்து நிறுத்த முடியுமா? யவ்வனம் என்கின்ற இளமை காலம் இருந்தது, ஓடிக்கொண்டிருந்தோம். அதே போல பாருங்க, அடுத்த காலங்கள் வரும் பொழுது அந்த வயோதிகம் தலை கூந்தல் நரைக்க ஆரம்பிக்கின்றது. யாராலும் இதை தடுக்க முடியாது. வேண்டுமென்றால் அது இதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மறைக்க முயற்சி செய்கிறார்கள். நீங்கள் விதை போட்டவுடன் அது முளைக்க தொடங்குகிறதா? அதற்கு என்று காலத்திற்காக காத்து கொண்டிருக்கிறது. அதாவது சம்ஹாரம் அப்படின்னு ஒரு காலம் இருக்கு. அந்த நேரத்தில் எந்தெந்த ஜீவர்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது என்பதை நிர்ணயம் செய்பவன் இறைவன். இதில் என்னன்னு கேட்டீங்கன்னா, இத்தனை பேர் இறந்ததற்கு நான் தான் காரணம் என்கின்ற ஒரு வட்டத்தை தன்னுடைய மனதிலே வைத்து கொண்டு, இத்தனை பேர் சாவிற்கு நானே காரணம், அந்த துக்கத்திலிருந்து என்னால் வெளியே வர முடியவில்லை என்றால் இது ஒரு விதமான மனநோய் தவிர வேறு என்ன? ஏன்னா காலம் வந்தால் அனைவரும் சாகத்தான் வேண்டும். இப்பொழுது மனநோயினால் இருக்கிறார்களே, நீயும் சரி யாராக இருந்தாலும் சரி, அந்த சாக வேண்டிய காலம் என்று வந்தால் இன்னும் சொல்ல போனால் அவர்களுடைய ஆத்மா சாவதில்லை. அவர்கள் புது உடையை உடுத்தி இருக்கிறார்கள். இதுதானே உண்மை. ஒரு மரத்தில் ஒரு அற்புதமான காய் காய்க்கிறது. சரி, அந்த காய் காலம் கனியும் பொழுது கனி ஆகிறது. கனியே சில நாட்கள் ஆகும் பொழுது வேறு வழியின்றி அந்த மரத்திலிருந்து தன்னுடைய உறவை துண்டித்து கீழே விழுகிறது. காலம் ஆக ஆக எப்பொழுது காய் கனியாகி அந்த கனியானது சிவப்பாகி அந்த மரத்தினுடைய உறவை துண்டித்து கீழே விழுகிறதோ, இது போலவே இது நீ நினைத்தால் காயை கனியாக்குவது அதெல்லாம் நடக்காது. காலம் வரும் பொழுது எல்லாமே தானாக நடக்கும். இது அத்தனையும் இறைவன் கையில் இருக்கக்கூடிய சமாச்சாரம். இன்னும் சொல்ல போனா பேச்சு வழக்கில் நாம் என்ன சொல்றோம்? அவன் இவனை கொன்று விட்டான், அவன் இறந்து விட்டான், அவனை நான் கொன்று விட்டேன். இது எல்லாமே பொய்யான வார்த்தைகள் தர்மராஜா. யாரும் எவரையும் கொல்லவும் முடியாது. இது அனைத்தும் அவன் கையில் இருக்கிறது. ஒவ்வொரு உயிருக்குள்ளும் இருக்கக்கூடிய ஆத்மா என்றும் கொல்லப்படுவது இல்லை. அவர்கள் மீண்டும் இந்த உலகத்தில் எழுந்து விட்டார்கள். பழைய ஆடையை துறந்து புதிய ஆடை அணிந்து இந்த உலகத்தில் என்ன ஏற்கனவே அந்த பார்த்த அந்த உருவத்தில் இனிமேல் அவர்களை பார்க்க முடியாது. பாருங்க, இன்னும் சொல்ல போனா இந்த உலகத்தில் எல்லாமே இழந்து விட்டேன் என்று மனிதன் அழுது கொண்டு இருக்கிறார். ஏதோ இந்த உலகத்தில் வரும் பொழுதே அனைத்தையும் தானே கொண்டு வந்தது போல அந்த பொருள் மேல் இருக்கின்ற அந்த விருப்பத்தினால், அந்த விருப்பத்திலிருந்து அவனால் வெளியே வர முடியாது. இன்னும் சொல்ல போனா மகாபாரதத்தில் இவ்வளவு உயிர்கள் போனதே அப்படின்னு சொல்லிட்டு துக்கப்படுவதற்கு எந்த விதமான காரணமும் இல்லை. அதை பொறுத்து கொள்ள வேண்டிய விஷயம்தான். ஒரு நாள் இப்பொழுது நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாயே, நீயும் சாகத்தானே வேண்டும். இன்னும் சொல்ல போனா எதுக்காக நீ அழுது கொண்டிருக்கிறாய்? முதலில் இந்த துக்கம் உனக்கு எதற்கு? இது சாக்ஷாத் பகவானான வேதவியாசர் தர்மராஜனுக்கு கூறிக்கொண்டிருக்கக்கூடிய விஷயம். இப்போ 100 மார்க்குக்கு 100 வாங்குறவன் கம்மியாக வாங்கினா அழுதா பரவாயில்ல. வாழ்க்கை ஆரம்பிக்கும் பொழுது வயது கூடிக்கொண்டே இருக்கும். வயது கூட கூட நம்மளுடைய காலங்கள் இளமை அப்படின்னு ஆரம்பிச்சு வயது ஆகும் என்பது நிதர்சனமான உண்மை.
ஒரே ஒரு நாள் இந்த பூமியில் யாவரும் இல்லாமல் போவோம் என்பது உண்மை. இது ஏற்கனவே எதிர்பார்த்ததுதான். சாவு நிச்சயம் என்பதை அனைவரும் அறிந்ததே. இதற்காக ஒருவன் துக்கப்படுகிறான் என்றால் தன் வாழ்வின் யதார்த்தத்தை இன்னும் அவன் புரிந்து கொள்ளவில்லை என்றுதானே அர்த்தம். பாருங்க, தர்ம அத்தனையும் படிச்சது, வேத 4 வேதம் அப்படின்னு சொல்றாங்களே, அது அத்தனையும் படித்த அவனுக்கு கூட இந்த மாயையிலிருந்து விடுபட முடியவில்லை. ஒரு விதமான மனநோயினால் இருக்கும். இப்போ இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேருக்கு இந்த ஜெகமே என்னுடையது அப்படின்னு ஒரு எண்ணம், எல்லாமே என்னுடையது, இந்த உலகத்தில் எதுவுமே என்னுடையது இல்லை. இந்த 2 எக்ஸ்ட்ரீம்குள்ளே இருக்கிறாங்க. ஆனால் ஒருவேளை எல்லாமே என்னுடையதுன்னா அந்த பொருள் மேலே ஓடிக்கொண்டே இருப்பான். துக்கத்திற்கு என்ன சொல்லுது, வழியே இல்லை. எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறவனுக்கும் துக்கம் கிடையாது. ஏன்னா அதை தேடுவதற்காக எந்த விதமான பிரயத்தனமோ சுக துக்கம் அவனை நெருங்குவதில்லை. இந்த 2க்கும் நடுவில் இருக்கான் பாருங்க, அவனுக்கு தான் துக்கம் ஜாஸ்தி. வேணுங்கிற ஆசை இருக்கு, ஆனால் அது அவனுக்கு கிடைப்பதில்லை என்கும் பொழுது அந்த துக்கத்திலே அவன் சிக்கி திணறுகிறான். அந்த வாழ்க்கையை எப்படி எதிர்கொள்வது என்கின்ற ஞானம் அவனிடம் இருப்பதில்லை. இன்னும் சொல்லப்போனால் சுயநலமாக என்றுமே நீ சிந்திக்கார். இப்போ காட்டிற்கு செல்ல வேண்டும், தவம் செய்ய வேண்டும் என்கின்றது உன்னுடைய நினைப்பாக இருக்கலாம். ஆனால் உனக்கு அடுத்து உன்னுடைய தம்பிகள், உன்னுடைய பிரஜைகள், இத்தனை பேர் உன்னுடைய முடிவுக்காக காத்திருக்கிறார்கள் என்றால், இது எதுவும் எனக்கு வேண்டாம், நான் மட்டும் காட்டிற்கு சென்று சுகமாக இருக்கிறேன் என்று நீயாக, காட்டிற்கு செல்வது சுகம் அப்படின்னு நீயாக நினைத்து கொண்டு ஒரு முடிவினை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறாய் தர்மராஜா. அது மிக 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 தவறு. யார் ஒருவர் இந்த வாழ்க்கையில் வாழத் தெரியாதவர்கள் யாரோ அவர்கள் மூர்க்கர். இந்த உலகத்திலே பிறப்பு இறப்பு என்கின்ற அற்புதமான உண்மையை தெரிந்தவர்கள் நிச்சயமாக அழுதபடி உட்கார்ந்திருப்பான். ஆன்மீக பத்தை அறிந்தவர்கள் நிச்சயமாக இந்த உடல் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் செல்லத்தான் வேண்டும் என்ற அந்த உண்மையை முன்கூட்டியே உணர்ந்து அதன்படி வாழ்க்கையில் எதை அடைய வேண்டுமோ அந்த திருப்தியை மனதினால் அவர்கள் அடைந்திருப்பர். இதெல்லாம் பாருங்க. இதுல என்னன்னா, ஒரு சிலருக்கு பார்க்கிற பொருள் அத்தனையும் சரியில்லாதது போல் தோணும். இது சரியில்லை, வீடு சரியில்லை, ஜனங்க சரியில்லை, நாம கொடுத்த ஆளுங்க சரியில்லை, வாங்கின சரியில்லை. ஏன்னா எதை பார்க்கும் பொழுதும் என்ன சொல்லுது, மாற்று சிந்தனை, நெகட்டிவ் அப்ரோச். காரணம் எதுவுமே சரியில்லை என்பது உண்மை இல்லை பக்தர்களே, அவன் சரியில்லை என்பது உண்மை. நாம் சரியில்லை என்றால் நாம் பார்க்கும் அனைத்தும் சரியில்லாததாகத்தான் இருக்கும். இந்த உலகத்தில் மாறி மாறி சுகம் துக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வரத்தான் செய்யும். நீனு இதை பற்றி யோசனை செய்து கொண்டிருந்தால் அது செய்து கொண்டே இருப்பதுதான், அது அவனுடைய வேலை. இன்று சுகம் உனக்கு கொடுக்க வேண்டுமா துக்கமா என்பதை தீர்மானிப்பவன் மேல் இருக்கிறான். முதல்ல உனக்கு என்ன இறைவன் இன்றைய தினம் கொடுத்திருக்கிறானோ அதனை அனுபவிக்க பழகிக்கொள். ஏன்னா நேற்று நடந்ததை பற்றி கவலைப்பட்டு இன்றைய நாளை விட்டு விடுவதும் முட்டாள். எதிர்காலத்தில் அதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் என்கின்ற கற்பனையை தன் மனதில் இருத்தி கொண்டு இன்றைய நாளை அனுபவிக்காமல் இருப்பவனும் முட்டாள். இறைவன் இன்றைய தினம் கொடுத்திருக்கிறான் என்றால் அதை அனுபவிக்க கற்றுக்கொள். இது பகவான் நமக்கு, அதாவது தர்மராஜனுக்கு சொல்வது போல் சொல்கின்ற அற்புதமான வார்த்தைகள். ஏன்னா சிந்திப்பவன் ஏதோ பயங்கரமான தன்னை பற்றி சிந்திப்பது போல நினைத்து கொண்டு பிரசன்ட் இன் த பிரசன்ஸ் அப்படிம்பாங்க. முதல்ல இன்றைய தினத்தில் ஆண்டவன் உனக்கு என்ன கொடுத்திருக்கின்றானோ அதை வைத்து அனுபவிக்க கற்றுக்கொள். இருக்கிற சூழ்நிலையை சந்தோஷமாக எப்படி தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை அறிந்து கொள் அப்படின்னு சொல்றார். ஏன்னா
எதுவுமே தெரியாத ஒரு முட்டாள் கூட தன்னை அறியாமல் சந்தோஷமாக தன்னுடைய வாழ்க்கையை கழித்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏன்னா சந்தோஷமாக இருப்பவன் ஞானிக்கு தான் இருப்பான், படித்தவன் தான் இருப்பான், இல்லை பணக்காரன் தான் இருப்பான். சந்தோஷத்திற்கும் செல்வத்திற்கும் சம்பந்தமே இல்லை பக்தர்களே. ஏன்னா ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, சந்தோஷம் என்பது அவரவர் மனதில் இருக்கிறது. நாம் எனக்கு எல்லாமே திருப்தியாக இருக்கிறது என்கின்ற எண்ணத்தோடு பார்ப்பவர்களையெல்லாம் நல்லவர்களாக உங்களால் பார்க்க முடிந்தால் அதை போல ஒரு அற்புதமான சொத்து உங்களுக்கு வேறு இல்லை என்று வேதவியாசர் தர்மராஜனுக்கு கூறிக்கொண்டிருக்கிறார். மேலும் பல உபதேசங்கள் தர்மராஜனுக்கு கூறிக்கொண்டிருக்கிறார். என்ன என்பதனை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.